السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தொடரிலே நேற்றைய தினம் திருக்குர்ஆன் எப்படி வஹியாக அமைந்திருக்கிறதோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இவையும் வஹியாகத்தான் அமைந்திருக்கின்றன. இதுவும் சேர்ந்துதான் வஹி, குர்ஆன் மட்டும் வஹி கிடையாது என்பதற்கு பல சான்றுகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில சான்றுகளை நம்ம அறிந்து கொள்வோம். இந்த குர்ஆன் மட்டும்தான் போதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விளக்கம் எல்லாம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக அவங்க எடுத்து வைக்கிற ஒரு வாதம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது, ஹதீஸ்ங்கிறத மனிதர்கள் தான் என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அதனால அல்லாஹ்விடமிருந்து வந்ததும் மனிதர்கள் அறிவிக்கிறதும் எப்படி சமமாக இருக்க முடியும்? இப்படி ஒரு அவங்க அடிமனசுல இந்த கருத்தை வைத்துக்கொண்டு இந்த அதற்கு ஏற்றவாறு வாதங்களை வைக்கிறார்கள். முதலாவது, இது எவ்வளவு பெரிய அறிவற்ற வாதம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புறோம். அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம எப்படி நம்புறோம்? அல்லாஹ்வே உங்கள்கிட்ட நேர தந்தானா? இல்ல. அல்லாஹ் என்கிட்ட இருந்து தந்து இதான் என்னுடைய வேதம் என்று சொல்லி அப்படி யாரும் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பல. அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புறது மனிதர்கள் சொன்னதை வச்சுதான். ஹதீசுகளை எப்படி அறிவிப்பாளர்கள் வச்சு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போலதான் இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வேதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு ஹதீஸ் தான். அது ஒட்டுமொத்த குர்ஆன் ஒரு வகையில் ஹதீஸ் தான். பாத்தீங்கன்னா இது அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வேதம் அப்படின்னு யார் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக யார் சொன்னா? சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னதாக தாபீன். ஹதீஸ் எப்படி அறிவிப்பாளர்கள் வழியாக நம்ம அறிந்திருக்கிறோமோ அந்த மாதிரிதான் குர்ஆனையுமே நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வே நமக்கு நேரடியாக தர கிடையாது. ஒவ்வொருத்தர் கையிலும் புஸ்தகத்தை கொடுத்து இதான் வேதம் சொன்னதும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்ம நம்புறதை எதை வச்சு நம்புகிறோம் என்று சொன்னால் அறிவிப்பாளர்களை வச்சுதான். அறிவிக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு முந்தைய மக்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு முந்தைய மக்கள் சொன்னாங்க. இப்படியே கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எனக்கு வந்தது. அப்ப ஹதீஸ் என்பது எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியாக நமக்கு சொல்லுகிறார்களோ அந்த மாதிரி தான் குர்ஆனையும் சொன்னார்கள். குர்ஆனை இது அல்லாஹ்விடமிருந்து எனக்கு இன்னைக்கு இந்த அத்தியாயம் வந்திருக்கிறது, இந்த 3 வசனம் வந்திருக்கிறது, இன்னைக்கு ஒரு 10 வசனம் வந்திருக்கிறது, இன்னைக்கு இந்த சூரா வந்திருக்கிறது என்றெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் ஹதீஸ்களையும் மக்கள்கிட்ட சொன்னாங்க. அந்த குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சொன்னார்களே, அதை நம்ம எப்படி நம்புகிறோம்? ஆட்கள் வழியாக, தகவல் வழியாகத்தான் நம்புகிறோமே தவிர அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னது பார்ப்போம். நம்மள்ட்ட அல்லாஹ் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னது நீங்க பாத்தீங்களா? அல்ல ஜிப்ரீல் சொன்னது நீங்க ஒளிஞ்சிருந்து கேட்டீங்களா? அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னது நம்ம கேட்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஓதி காட்டினாங்களே, அதையும் நாம கேட்கல. நாம கேட்டதெல்லாம் எது கேட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம நம்பணும். அந்த காலத்து மக்கள் நம்பினார்கள். அதுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அவங்க எனக்கு அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அத குர்ஆன்ங்கிறோம். அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுன்னு சொல்லாம சொல்லக்கூடிய செய்தி ஹதீஸ்ங்கிறோம். குர்ஆனும் அந்த ரசூல் வழியாகத்தான் நம்ம நம்புகிறோம், ஹதீஸும் ரசூல் வழியாகத்தான் நம்புகிறோமே தவிர குர்ஆனை நம்ம டைரக்டா அல்லாஹ் இவங்க கையில கொடுத்த மாதிரி எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? குர்ஆன் அல்லாஹ் தந்துட்டான், உங்க கையில தந்தானா? குர்ஆனை அந்த ரசூல் சொல்லித்தான போய் குர்ஆனை நம்புன. அந்த ரசூல் எனக்கு இன்ன சூரா இன்னென்ன வசனம் வந்தது என்று சொல்லாமல் நீ குர்ஆன் நம்புனியா? வேற வழியில் நமக்கு இந்த குர்ஆன் வந்துச்சா? அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆன் என்பது அதிகமான அறிவிப்பாளர்களை கொண்டு அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி. ஹதீஸ் என்பது குறைந்த அறிவிப்பாளர்களை கொண்டு அறிவிக்கிற செய்தி. வித்தியாசம். ரெண்டுமே அந்த ரசூல் சொன்னதுதான். குர்ஆன் என்றும் அவர்தான் சொன்னார், அல்லாஹ் நம்மள்ட்ட சொல்ல கிடையாது. இதுதான் குர்ஆனே, இந்த வசனம் எனக்கு வந்தது, ஜிப்ரீல் எனக்கு சொன்னாரு
இன்னும் அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபுல்லாம் சொன்னதெல்லாம் யார் நமக்கு? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நமக்கு சொன்னார்கள். அப்ப குர்ஆனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடையது என்று சொன்னார்கள். ஹதீஸும் அல்லாஹ்வுடைய இன்னொரு வகையிலிருந்து வந்தது என்கிற அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்க குர்ஆன் அல்லாஹ்வுடையது அதுதான் நம்புவோம், இது ரசூல் சொன்னது அவர் சொன்னா நம்ப மாட்டோம்னா அப்ப இதையும் நீ நம்ம குர்ஆனை நம்ப கூடாது. இந்த வாதம் வைக்கக்கூடியவர்கள் குர்ஆனை நம்ப கூடாது. ஏன்? குர்ஆன் உங்ககிட்ட அல்லாஹ் சொல்லல, அவர் தானே சொன்னாரு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு முத சொன்னது அவர் தானே. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிற மெசேஜை முத உலகத்துக்கு சொன்னது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப அவங்க சொன்னார்கள் என்கிற நம்பிய அடிப்படையில் தான் குர்ஆனை நம்ம நம்புகிறோம் என்கிற அடிப்படையை மறந்து விட்டு குர்ஆன் மட்டும் எங்களுக்கு போதும், அது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது என்று நம்புகிறார்கள். அது பாதி நம்புறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுல பாதியை நம்புகிறார்கள், பாதியை மறுக்கிறார்கள். இப்படி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கடுமையான எச்சரிக்கை சொல்கிறான். என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, யார் அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் நிராகரிக்கிறார்களோ. இந்த வசனம் எப்படி ஆரம்பி 4வது அத்தியாயத்தில் 150 151 இந்த இரு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்ஃபுரூன பில்லாஹி வ ருசுலிஹி, யார் அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் நிராகரிக்கிறார்களோ. அது விளக்குறான் அல்லாஹ். நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லி விளக்குறான். எப்படி விளக்குறான்? வ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூல்மார்களுக்கு மத்தியில வேற்றுமை ஏற்படுத்த நாடுகிறார்கள். அல்லாஹ் சொன்னதான் ஏத்துக்கிறோமே, ரசூல் சொன்னா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்கல்ல, அது சொல்றான் அல்லாஹ். எப்படி சொல்றான்? வ யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே வேற்றுமை பாராட்டுவதற்கு நாடுகிறார்கள். வ யகூலுன சொல்கிறார்கள், நுஅ்மினு பிபாலின், சிலதை ஏற்றுக்கொள்வோம், வ நக்ஃபுரு பிபாலின், சிலதை மறுப்போம் என்று சொல்கிறார்கள். இந்த காபிர்களை சொல்லிட்டு உலாயிக ஹுமுல் காபிரூன ஹக்கா, இவங்க தான் மெய்யாகவே காபிர்கள். இப்படி யார் சொல்லுகிறார்களோ இவங்க தான் மெய்யாகவே காபிர்கள். வஅதத்னாலில் காபிரின் அஸாபன் முஹீனா, இந்த காபிர்களுக்கு நோவினை தருகிற ஒரு வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்ப இதுல என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வை ரசூலை நிராகரிக்கிறார்கள் ஆரம்பிக்கிறான். நிராகரிக்கிறதுக்கு விளக்கம் சொல்றான். நிராகரிக்கிறதுனா அறவே இல்லைன்னு நிராகரிக்கிறது அது ஒரு வகை. இந்த நிராகரிப்பு எப்படின்னு கேட்டா, யுரீதுன அன் யுஃபர்ரிகு பைனல்லாஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூல்மார்களுக்கும் மத்தியில வேறுபடுத்தி பார்ப்பது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு மத்தியில வேறுபடுத்தி பார்க்கணும். நம்ம அல்லாஹ் ரசூல் ஒண்ணா, அல்லாஹ் இறைவன், ரசூல் மனிதர், அப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், ரசூல் அடியார், அப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம். அதை இங்க அல்லாஹ் சொல்லல. என்ன வேறுபடுத்தி பார்ப்பது என்றால், சொல்லு கேட்கிற விஷயத்தில் வேறுபடுத்துறது. எப்படி வேறுபடுத்துறது? அல்லாஹ் சொன்னா தான் கேட்பேன், ரசூல் சொன்னா கேட்க மாட்டேன். நுஅ்மினு பிபாலின் வ நக்ஃபுரு பிபாலின், சில விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்படி யார் சொல்கிறார்களோ உலாயிக ஹுமுல் காபிரூன ஹக்கா, இவங்க தான் காபிர்கள். அப்ப என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னதும் அந்த ரசூல் தான் சொன்னாரு. அதுக்கு விளக்கமாக இப்படி தொழுகணும், இப்படி நோன்பு வைக்கணும் என்று சொன்னது அவர் தான் சொன்னார். ஹதீஸ் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ற வசனத்தை சொன்னது அவர் தான். தொழுது காட்டினாரே அதுவும் அவர் தான். தொழுகையை சொல்லும் போது தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்லும் போது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சேர்த்து சொல்றாரு. விளக்கத்தை சொல்லும் பொழுது விளக்கி செஞ்சு காட்டுறாரு. அந்த ரசூல் வாயிலிருந்து ரெண்டு விஷயம் வந்திருக்குது. வரும் பொழுது முஃமின் பிபாலின், சிலதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஓ நக்ஃபுர் பிபாலின், சிலதை மறுப்போம் என்று யார் சொல்கிறார்களோ இவர்கள் காபிர்கள். அப்ப குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றான் காபிர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்? ரசூலை அல்லாஹ்வை வேறுபடுத்தி பார்க்க கூடாது. இந்த விஷயத்துல சொல்லு கேட்கிற விஷயத்துல சொல்லு கேட்கிற ரசூல் சொந்தமா சொல்ல மாட்டார்ல. இப்படி தொழுவுன்னு சொன்னார்னா அவர் சொந்தமா சொல்றாரு, அல்லாஹ் சொல்லித்தான் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் சொல்றதை நீ கேட்கல, ரசூல் சொல்லை கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்கலன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இபாதத்துல வேறுபடுத்தி பார்க்க வேண்டும், பண்புகள்ல வேறுபடுத்தி பார்க்க வேண்டும், ஆற்றல்ல வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ் வேற ரசூல் வேற தான். அந்த வேறுபாடு அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் தான், ரசூல் தான். அவங்க ரெண்டு ஒன்னாக முடியாது. அல்லாஹ் இங்க என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் வேறுபடுத்துகிறார்கள். எப்படி வேறுபடுத்துகிறார்கள் என்றால், சிலதை ஏற்போம், சிலதை மறுப்போம், அப்படி வேறுபடுத்தக்கூடாது. அல்லாஹ் சொன்னால் ரசூல் சொன்னாலே அம்மட்டும் ஏத்துக்கொள்ளணும். இதைத்தான் நான் ஏத்துக்கிறேன், இதை நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு மருத்துவமையானால் அப்ப அவர்கள் யாரு? மெய்யாகவே காபிர்கள். உலாயிக ஹுமுல் காபிரூன ஹக்கா, இவர்கள் தான் மெய்யாகவே காபிர்கள் என்று சொல்லி காபிர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறதாகவும் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால்,
குர்ஆன் எப்படி அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, அல்லாஹ் சொன்னான் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் சொன்ன அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், ரசூல் இவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிரிப்பார்களேயானால் அவர்கள் காபிர்கள். சாதாரண குற்றமாக இதை எடுத்துக்கொள்ளவில்லை. யாரெல்லாம் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிறார்களோ அவங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வசனமே அவங்களை காபிர் என்று என்ன செய்கிறது, முத்திரை குத்து தள்ளி விடுகிறது. அதனால குர்ஆனும் இறைவனுடைய வஹீதான். அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கத்தை அனுப்புன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீ தான் தெளிவுபடுத்துவேன்னு சொல்லியிருக்கிறான். கிதாபை ஹிக்மத்தையும் தந்திருக்கிறான், ஆயாத்துகளை ஓதி காட்டுவாருங்கிறான். எல்லா அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிற காரணத்தினால அதை மறுப்பார்களேயானால் அவர்கள் காபிர்கள். இதுவும் நமக்கு விளக்குறது குர்ஆன் மட்டும் வஹி இல்ல, ரசூல் சொன்ன எல்லாமே வஹிதான் என்பது காட்டுது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நமக்கு சொல்லும் பொழுது அவங்க குர்ஆனை கொண்டு தருவதற்கு தான் வந்தாங்க, அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. விளக்குறதுக்கோ வழிகாட்டோ வர கிடையாது. புஸ்தகத்தை நாங்க புஸ்தகத்தை பார்த்து செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம். அதான சொல்றான், இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிறவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அந்த புஸ்தகத்தை நான் கையில வச்சுட்டு அதன்படி செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம். இவருக்கு என்ன சொன்னாரு, என்ன மாதிரி வாழ்ந்தாரு, என்ன மாதிரி வளர்க்க, அது எங்களுக்கு தேவையில்லை. இப்படிதானே அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரிடம் உங்களுக்கு இருக்கிறது உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரி என்ன சொல்லுவோம்? முன்மாதிரினா ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்றான், அதை நீங்க கேட்கறீங்க, அதுக்கு பேர் முன்மாதிரி கிடையாது. முன்மாதிரி என்றால் ஒருத்தன் செய்வான், அதை பார்த்து நீங்க செய்வீங்க, அதான் முன்மாதிரி. முன்மாதிரினா எதுக்கு சொல்லணும்? ஒருவருடைய ஆர்டருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் அதுக்கு பேர் முன்மாதிரி கிடையாது. ஒருத்தரை பார்த்து அவரை போலவே நீங்கள் நடந்தால் அவர் முன்மாதிரி ஆகிட்டீங்க. கட்டளைக்கு கட்டுப்படுவது என்பது வேறு, முன்மாதிரி ஆக்குவது என்பது வேறு. ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வரி போடுது, இது 1 லட்சம் ரூபாய் வரியை கட்டுறீங்க, நீங்க கட்டுப்பட்டீங்க, முன்மாதிரி எடுத்துக்கிட்டே திட்டிக்கிட்டு கட்டிட்டு வருவீங்க. 1 லட்சம் ரூபாய் வரியை கட்டுமா எப்படி பண்ணுவீங்க? அரசாங்கத்தை நான் முன்மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்ல மாட்டீங்க, வெறுப்போட கூட கட்டுப்பட்டுருவீங்க. அப்ப ஒரு சொல்லு கேட்கிறது என்பது அது முன்மாதிரியில வராது. முன்மாதிரி என்ன வரும்? ஒரு முதலமைச்சர் போய் என்ன செய்யறாரு, வரியை கட்டுறாரு, எல்லா கணக்கையும் பார்த்து முன்முறை கட்டுற நம்மளும் கட்டுவோம்டா அப்படி நம்ம எல்லாம் போய் கட்டுறோம், இப்ப முன்மாதிரி ஆயிட்டோம். ஒரு மந்திரி போய் என்ன செய்யறாரு, அவரை கியூல நின்று ரேஷன் கடையில ஜாமான் வாங்குறாரு, உதாரணமா நம்ம பாக்குறோம், அவரே நின்றா நம்ம நின்றா என்னப்பா, நம்ம நிற்போம், இது முன்மாதிரி. ரேஷன் கடையில ஒரு சாப்ப போட்டதை வாங்கினா முன்மாதிரி கிடையாது. அவர் ரேஷன் கடையில நிக்கிறதை பார்த்து விட்டு இவரே கியூல நிக்கிறார், வரிசையில் நிக்கிறார், நாமே நிக்க கூடாது, அவரை முன்மாதிரியா எடுத்துக்கிறோம். அப்ப முன்மாதிரி என்பதற்கு என்ன மீனிங் என்று சொன்னால், அவர் செய்வார், அதை பார்த்து நம்ம செய்ய வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதுக்கு அனுப்புனதாக அல்லாஹ் சொல்லுகிறான்? ஆர்டர் பண்ணுவதற்கு அனுப்புனதாக சொல்லவில்லை. குர்ஆனை கொண்டு புஸ்தகத்தை தந்துட்டு நீ பாட்டுக்கு நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்வதற்கு வந்ததாக சொல்லவில்லை. என்ன சொல்றான்டா, உஸ்வத்துன் ஹஸனா, இந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. முன்மாதிரி அர்த்தம் அவர் மாதிரி மாடலா இருப்பார், நீங்க பார்த்து செய்ய வேண்டியதான். அவர் வசத்துற மாதிரி நீங்க வசத்துங்க, அவர் கட்டின மாதிரி நீங்க கட்டுங்க, அவர் குனிஞ்ச மாதிரி நீங்க குனிங்க, அவர் எப்படி எல்லாம் செஞ்சு காட்டினாரோ அப்படி எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, நடக்க. அப்பதான் முன்மாதிரி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய வகையில் அனுப்பி இருக்கிறேன். அவர் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும் என்கிறதுல இருந்து நம்ம என்ன விளங்குகிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கொண்டு தந்துட்டு போறதுக்கு மட்டும் வரவில்லை, அதை வாழ்ந்து காட்டி அவரை பார்த்து நீங்கள் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்து காட்டுவாரு, அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், முன்மாதிரியை வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். இதுக்கு தான் அனுப்புன நல்லா சொல்றான். அப்ப என்ன விளங்குது, அவர் வாழ்ந்து காட்டியதும் வஹி என்று விளங்குகிறது. அவர் வாழ்ந்து காட்டியதை உனக்கு முன்மாதிரி ஆக்கி இருக்கிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குகிறது. அப்ப இந்த ஒரு வசனம் போதும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்னுதாரணம் உங்களுக்கு இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறது. இது யாருக்கு இருக்கிறது? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வை இறுதி நாளை நம்புறான் அவனுக்கு தான். இது இல்லை என்று சொன்னான்னு வைக்க ஒருத்தன், அவன் அல்லாஹ்வை நம்பல, இருக்கிறான் நம்பல, அவர்லாம் பால முன்மாதிரிலாம் கிடையாதுப்பா, நாங்க பாட்டு புஸ்தகத்தை வச்சு நாங்க இஷ்டத்தை அப்படி வழங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னானே. ஆனால் இவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை, முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இவன் அல்லாஹ்வை நம்பவில்லை, ஆகிரத்தை நம்பல. யாருக்கு முன்மாதிரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முன்மாதிரி என்று முட்டையா சொல்லல, அல்லாஹ் அழகான முன்மாதிரி என்று சொல்லிவிட்டு
லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், அல்லாஹ்வையும் யௌமுல் ஆகிரத்தையும் இறுதி நாளையும் யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இவரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. நீ நிஜமா அல்லாஹ்வை நம்புவதாக இருந்தால், நிஜமா மறுமையை நம்புறதா இருந்தா ஒவ்வொன்றும் அவர் என்ன செஞ்சார்னு பாரு, அவர் என்ன மாதிரி நடந்தார்னு பாரு, தேடி தேடி பாரு. அவருடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்து வஹீல வந்த செயல், மனிதன் என்ற முறையில் வந்த செயல் வஹி வராது விளக்கிட்டோம். அது அந்த ரசூலை விளக்கிட்டாங்க. சாதாரண சாப்பிட்டது குடிச்சது மருத்துவம் அதெல்லாம் வராது. அப்படி இல்லாத விஷயங்கள்ல வஹி என்கிற முறையில் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னார்களோ அது எல்லாமே உங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதற்கு தான் செஞ்சார்கள். அப்ப முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்பதனாலதான் மலக்கு கூட அனுப்பல. மலக்கு மனுஷனுக்கு முன்மாதிரியா இருக்க முடியாது. திண்டு காட்ட சொன்னா எப்படி திம்பாரு அவரு? மலக்கு சாப்பிட மாட்டாரு. அப்ப சாப்பிட்டு காட்டணுமா இல்லையா? அதெல்லாம் செய்யும். கல்யாணம் பண்ணுவார், மலக்கு கல்யாணம் பண்ண மாட்டாரு. கல்யாணம் பண்ணி காட்டணுமா இல்லையா? அப்ப முன்மாதிரியா இருக்கிறதுக்காகத்தான் நல்லா என்ன செஞ்சான், மனிதராக அனுப்புறான், அந்த பாச தெரிஞ்சவராக அனுப்புறான், விளக்குவதற்காக அனுப்புறான். இப்படி பல ஆதாரங்களை சொல்லி காட்டி குர்ஆன் மட்டும் வஹி என்று இல்லை என்று குர்ஆனே சொல்லுது. அப்ப குர்ஆன் மட்டும் ஒருத்தன் வஹி வேற ரசூலுல்லாஹ்ட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொன்னானே, ஆனால் அவன் இத்தனை குர்ஆன் வசனத்தை மறுத்துறான். அவன் மறுப்பது குர்ஆனை தான் மறுக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வஹி இல்லைன்னு சொன்னானே, ஆனால் வஹி என்று குர்ஆன் சொல்லுத அது மறுக்கிறான். குர்ஆனை மறுக்கக்கூடிய குர்ஆன் சொன்னால் குர்ஆனை மறுக்கிறவன் ஆயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையை சேர்த்து ஏற்றுக்கொண்டால் தான் குர்ஆன் சொன்னது முழுசா நம்ம ஏற்றுக்கிறோம். அல்லாஹ்விலிருந்து வந்ததை ஏற்றுக்கொள்கிறோம். ஜிப்ரீல் மூலமாக, ஜிப்ரீல் அல்லாத முறையில் அல்லாஹ்விலிருந்து வரும் அதையும் ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ்விடமிருந்து எந்த வழி 3 வழியில் வரும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, அந்த 3 வழியில் எந்த வழியில் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த செய்தியாக இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமானதா இருக்குமையானால் நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். இதுதான் குர்ஆனை நம்பக்கூடிய சரியான ஒரு முறை. அதை ஒரு வழங்கிக் கொள்ளணும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா பல வசனங்கள்ல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட சொல்லி சொல்றான். பல வசனங்கள்ல சேர்த்து சேர்த்து ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்றான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிறது முடிஞ்சு குர்ஆனை கொண்டு தந்துட்டு அதன்படி நாடாண்டா ஓவர் தானே முடிஞ்சிருச்சுல. அந்த ரசூலுக்கு எந்த ரோலும் இல்ல தானே, அவர் என்ன புதுசு சொல்ல போற குர்ஆன் உள்ளதானே சொல்றாரு. அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிறது எல்லாம் அடங்கி போயிருது. குர்ஆன் மட்டும் போதுமாக இருக்குமே, ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கிற அந்த வார்த்தையில எல்லாம் அடங்கிவிடும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் பல இடங்கள்ல சொல்லி ரசூலுக்கு கட்டுப்படணும் சொல்றான். சொல்லிட்டு நீ கட்டுப்பட்டால் உனக்கு என்ன கிடைக்கும், கட்டுப்படாட்டி நீ என்ன ஆயிருவேன்னு சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ரிசல்ட் சொல்றான். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விதமான விளைவை சொல்லி காட்டுகிறான். உதாரணமா சொல்றான் பாருங்களேன், குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், அத்தியுள்ளாக அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், வாத்தியுர் ரசூல ரசூலாக எனக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் சொன்னான்னு குர்ஆன்ல சொல்றேன், எடுத்துக்க, அதுக்கு நீங்க கேட்கணும். நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், வாத்தியுர் ரசூல ரசூலாக எனக்கும் கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு கட்டுப்பட்டால் தகுந்தது நேர்வழி பெறுவீர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் கட்டுப்படணும், அவரு கட்டுப்பட்டால் தான் நேர்வழி பெறுவீர்கள் என்கிற ஒரு செய்தியை 24வது அத்தியாயத்தில் 54வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அத்தியுல்லாஹ வர் ரசூல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். சொல்லிட்டு இதை ஒருத்தன் நிராகரித்தால், ஒருத்தன் பாதி நிராகரிக்கிறாங்க, ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டோங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம் ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டோங்கிறான்ல, அதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான் ஃபைன் தவல்லவ், யாராவது நிராகரிப்பார்களே ஆனால் ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன், இந்த காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப ரசூலுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் காஃபிர்ங்கறான். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், ரசூலும் கட்டுப்படுங்கள், இதை யாராவது புறக்கணிப்பீர்களே ஆனால் இந்த காபிர்களை அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். அப்ப ரசூலுடைய போதனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒருவன் சொன்னால் குர்ஆனுடைய தீர்ப்பு பிரகாரம் அவன் காபிர். ஹதீஸுடைய தீர்ப்புப்படி இல்ல, குர்ஆனுடைய தீர்ப்பு பிரகாரம் அவன் யாரு, காபிர். அந்த காபிரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று 3வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வத்தியுல்லா 5:92 சொல்றான். எதுக்கு சொன்னா, ஒவ்வொன்றுக்கு ரிசல்ட் வேற வேற. ஒண்ணுல அவரை பின்பற்றா நேர்வழி அடைவீங்கன்னு சொல்றான், ஒரு இடத்துல என்ன செய்யறான், புறக்கணிச்சீங்கன்னு காபிர் ஆயிருவீங்கிறான். ரசூலுக்கு கட்டுப்படுங்கிறது எல்லாத்துலயும் வருது. அதுக்கு பிந்தி சொல்ல ரிசல்ட் வித்தியாசமா வருது. அதுதான் எல்லா ஆயத்தையும் படிச்சு காட்ட வேண்டியிருக்கு. வத்தியுல்லாஹ வத்தியுர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வகுதரு, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சாதாரண விஷயம் அல்ல இது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த வல்லைத்தும், நீங்கள் புறக்கணிப்பீர்களே ஆனால்
இன்னம் ஃபஅலமு அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன். என்னுடைய ரசூல்மார்களுடைய வேலை எடுத்து சொல்றது மட்டும்தான். நான் பார்த்துக்கிறேன். அவர் எடுத்து சொல்ற வேலையை கண்டா செஞ்சிட்டாரு, கவனமா இருந்துக்க, அறிஞ்சிக்க, அதை புறக்கணிச்சின்னு சொன்னா நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்துல 5:92 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:71 சொல்றான், அல்லாஹ் மூமின்கள் எப்படி நடக்க வேண்டும், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் என்னென்ன பண்பு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் வ ரசூலஹு, மூமினான ஆண்களும் பெண்களும் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுவார்கள், ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள். அதுக்கு என்ன கிடைக்கும்? உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்களுக்கு தான் அல்லாஹ் ரஹமத்து செய்வான். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட்டு ரசூலும் கட்டுப்பட்டார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ், அத மூமின்களுடைய பண்பு, அவங்களுக்கு தான் அல்லாஹ் ரஹமத்து செய்கிறான், அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இது 9:71. 4:65 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா அர்சல்னா மின் ரசூலின், எந்த ஒரு தூதரை நம்ம அனுப்புறதா, முகமது மட்டும் இல்ல, அதுக்கு முந்தி பல தூதரை அனுப்பி இருக்கிறோம். எந்த ஒரு தூதரை நம்ம அனுப்புறதாக இருந்தாலும் இல்லால் யுதா, அவருக்கு கட்டுப்படணும் என்பதற்கு தான் அனுப்பியிருக்கிறோம். ஒரு தூதரை அனுப்புறதுன்னா புஸ்தகத்துக்கு போஸ்ட்மேன் வேலை பார்க்கறது கிடையாது. போஸ்ட்மேன் வருவான், புஸ்தகம் தருவான், கூரியர்ல ஒரு புஸ்தகம் அனுப்புறோம், போஸ்ட்மேன் தண்டு போயிடுவாரு, அதுல என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது, அதுக்கு விளக்கம் அவருக்கு சொல்ல தெரியாது, புஸ்தகத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு கைது போயிட்டே இருப்பாரு. அதுக்கு அனுப்புறதுல தூதரை, தூதரை அனுப்புறது எதுக்கு அனுப்புறோம் என்றால் இல்லால் யுதா பிஇذنில்லா, அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் அவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதற்குத்தான் தூதரை அனுப்புற. தூதரை அனுப்புறத அவர் சொல்ல நீ கேட்கணுங்கிறது தான். அப்ப அவர் சொல்லை கேட்குதல் என்கிற ஒரு அம்சம் இருக்கும் பொழுது நீ எப்படி குர்ஆன் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லுவ? அவர் சொல்வதை கேட்பதற்கு தான் நான் அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ். அதுக்கப்புறம் இது 4:64 இதை பாக்குறீங்க. அதே மாதிரி 4:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உமையுத்த இல்லாஹ வர் ரசூல, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ ஃபஉலாயிக மஅல்லதீன அன்னமல்லாஹு அலைஹிம், இவர்கள் தான் அல்லாஹ் அருள் புரிந்த மினன் நபியீன, நபிமார்களுடனும் ஒரு சித்திகீன, உண்மையாளர்களுடனும் ஒரு சுகதாயி, உயிர் தியாகிகளுடனும் ஒரு சாலிஹீன, நல்லடியார்களுடனும் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எவன் கட்டுப்படுறான் அவன் தான் நபிமார்களோட சொர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல வர்றான்ல. இவங்க தான் நபிமார்களோட இருப்பார்கள், இவங்க தான் சித்திகீன்களோட இருப்பார்கள், இவங்க தான் சுகதாக்களோட இருப்பார்கள், இவங்க தான் சாலிஹீன்களோட இருப்பார்கள் என்கிற ஒரு ரிசல்ட்டை 4:69 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ்வுக்கு ரசூல் கட்டுப்பட்டா தான் நபிமார்கள் நல்லவர்களா இருப்பாங்களே, அங்க இருப்போம். இல்லன்னா அபூஜஹல் ஃபிரௌன்லாம் இருக்கிற இடத்துல போய் இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படலன்னா அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு 8:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே மூமின்களே, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தவல்லௌ, நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். வலா தவல்லௌ அன்ஹு, அவரை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். இவங்களுக்கு இறங்கின மாதிரியே இருக்குது. அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுங்கள். வலா தவல்லௌ அன்ஹு, அவரை விட்டு புறக்கணித்து விடாதீர்கள். அன்தும் தஸ்மஊன், காதால் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு புறக்கணித்து விடாதீர்கள். 23 வருஷம் பேசியிருக்கிறாரு, நான் கேட்க மாட்டேங்கிறேன். அப்ப காதால் அவருடைய செய்திகளை கேட்டுக்கொண்டு புறக்கணித்து விடாதீர்கள். உலா தக்குவ, நீங்கள் ஆகிவிடாதீர்கள் கல்லதீன காலு சமேனா, செவியுற்றோம் என்று சொல்கிறார்கள். உம்லா யஸ்மூன், செவியுறாமலே செவியுற்றோம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி காது கொடுக்காமலே காது கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள். இந்த மாதிரி மக்களில் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள், நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று 8:21 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 33:71 இதெல்லாம் எதுக்கு நிறைய சொல்றோம் என்று கேட்டால், இந்த ஒரு விஷயத்தை இத்தனை இடத்துல அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் கட்டுப்படுங்கள், ரசூல் கட்டுப்படுங்கள், இத்தனை இடத்துல திருப்பி திருப்பி சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான எச்சரிக்கை. அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுவதனால் என்ன ஏற்படும் நன்மையும் பரவலா சொல்லி காட்டுகிறான், தவறினால் என்ன மாதிரியான தண்டனை இருக்கு என்ற எச்சரிக்கையும் வைக்கிறான். பலவிதமான எச்சரிக்கையோட கலந்து இந்த அகீமு ஸலாத்தன்னு சொல்வான தொழுகை நிலைநாட்டுங்கள், அதோட ஜாஸ்தியா அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுங்கள் என்பது அதோட ஜாஸ்தியா இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஏன் சொல்கிறான் செஞ்சுட்டு, அதுதான் நிறைய எடுத்து உங்களுக்கு காட்டுகிறேன். உமையுத்த இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ, அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறானோ, ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவன் தான் மகத்தான வெற்றி பெற்றான். மற்றவன் தோல்வி, மறுமையில் தோல்விதான்.
அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டவன் தான் மகத்தான வெற்றி பெற முடியும் அல்லாஹ் என்ன செய்யறான் அதையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47 33ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹு வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்கள் அமலை பாழாக்கி விடாதீர்கள். ரசூலுக்கு கட்டுப்படாம எந்த அமல் செஞ்சாலும் அமல் கிடையாது, பாழாயிரும். நீ தொழுதால் தொழுகை இல்லது, நோன்பு வச்சால் நோன்பு இல்லது, நீ ஜக்காத்து கொடுத்தால் ஜக்காத்து இல்லை. அப்ப ரசூலுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அமல்கள் பாழாகிவிடும். எப்படி சிறுக்கு வைத்தால் அமல் அழிந்து விடும் என்று அல்லாஹ் சொல்றான்ல, அந்த மாதிரி தான் நான் அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல உள்ளதான் கேட்பேன், ரசூல் சொன்ன விளக்கத்தை கேட்க மாட்டேன், அவர் கட்டுப்பட மாட்டேன் என்று ஒருவன் சொன்னானேயானால் அதனுடைய விளைவு என்ன சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். கட்டுப்படவில்லை என்றால் அமல் பாழாகும், ரசூல் சொல்வதை கேட்கணும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 132ல சொல்லி காட்டுகிறான், வஅத்தீஉல்லாஹ வர்ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்போதுதான் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள், ரஹமத்து செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத்து துன்யாவிலே ஆகிரத்திலேயும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் கட்டுப்படணும். அவர் நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வழிகாட்ட அனுப்பி இருக்கிறேன், அவர் சொல்ல கேட்க மாட்டேன்னு நீங்க போனீர்களேயானால் நீங்க என்னுடைய ரஹமத்துக்குரியவங்க ஆக முடியாது என்பதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கை செய்கிறான். இதே மாதிரி அல்லக்கும் துர்ஹமுன், ரஹமத் செய்யப்படுவீர்கள் என்பதை 24:56 சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து உமையுத்தை ரசூல, எவன் ரசூலுக்கு கட்டுப்படுகிறானோ ஃபகத் அதா அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்பட்டான். இது ரொம்ப உச்சகட்டமான வார்த்தை. அடே ரசூல் சொல்ல எதுக்கு அவர் சொல்ல கேட்கிறோம்? அவர் யாரு? அவர் யார்? மாமாவோ அப்பா? நம்ம ஏன் அவர் சொல்ல கேட்கணும்னு? அவர் ஒரு மனிதர், அப்துல்லா அவருடைய மகன், அவர் சொல்ல கேட்க தேவை கிடையாது. எது கேட்கிறோம்? அவன் அனுப்புனதுக்காக கேட்கிறோம். அப்ப ரசூலுக்கு நம்ம கட்டுப்படுவது எதற்காக என்றால் அவர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ஒருவரை நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்ம எப்படி கட்டுப்படாம இருக்கிறது? அப்படிதான் கட்டுப்படுறோம். அப்ப ரசூலுக்கு எவன் கட்டுப்படுகிறானோ அவன் நிஜமா அவருக்கு கட்டுப்படல. யார் கட்டுப்படுறான்? அல்லாஹ் கட்டுப்படுகிறான். அப்ப உமையுத்தை ரசூல, ரசூலுக்கு யார் கட்டுப்படுகிறானோ ஃபகத் அதா அல்லாஹ், அவன் அல்லாஹ்வுக்கே கட்டுப்பட்டு விட்டான். உமன் தவல்லா, எவன் புறக்கணிக்கிறானோ, ரசூலுக்கு புறக்கணிக்கிறானோ, ஃபமா அர்சல்னாக அலைக்கும் ஹபீலா, நபி அவர்களின் பாதுகாவலராக உன்னை நியமிக்கல, உற்றுவங்க நான் பாத்துக்கிறேன். கட்டுப்பட்டா கட்டுப்பட்டு தொலைஞ்சு போறானா நான் பாத்துக்கிறேன், உன்னை பாதுகாவலராக ஏற்படுத்தவில்லை, நீ பாட்டு மெசேஜ் சொல்லிக்கிட்டே இரு. என்னுடைய 4வது அத்தியாயத்தில் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒய்தா கீழலகும் தாலோ இலாமா அன்சலல்லாஹு வ இலர் ரசூல், அல்லாஹ் அருளியதை நோக்கி வாருங்கள், ரசூலை நோக்கி வாருங்கள் என்று இவர்களுக்கு சொல்லப்பட்டால் ரஅய்தல் முனாஃபிகீன யசுத்தூன அன்க சுதூதா, முனாஃபிக்குகள் உன்னை விட்டு விரண்டு ஓடுறாங்க. அப்ப ரசூல் கட்டுப்பட மாட்டான் முனாஃபிகவன். ரசூல் கட்டுப்படாவிட்டால் அவன் காஃபிரு, ரசூல் கட்டுப்படாவிட்டால் முனாஃபிக்கு, ரசூல் கட்டுப்படாவிட்டால் அமல் அழிஞ்சிரும், ரசூல் கட்டுப்பட்டால் வெற்றி பெறுவான், ரசூல் கட்டுப்பட்டால் ரஹமத் செய்யப்படுவான், ரசூலுக்கு கட்டுப்பட்டால் நபிமார்கள் சித்திகீன்கள் சுகதாக்களோடு இருப்பான். இப்படி அடுக்கடுக்கான அறிவுரைகளோடு அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்ப நம்ம என்ன வழங்கின? அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் நம்ம சொல்லவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹை சேர்த்து சொல்றோம். இதை மட்டும் சொல்லி ஒருத்தர் முஸ்லீமாக முடியாது. அப்ப இதெல்லாம் சிந்திக்கையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 செய்தியோடு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். ஒன்று லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதி வைக்கப்பட்ட அந்த செய்தியை ஜிப்ரீல் கொண்டு வந்து தர்றாரு, அது குர்ஆன். அந்த செய்தியை தருவதற்கும் அனுப்பி இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய வேதம், அது எழுதப்பட்டிருந்ததனால அதே மாதிரி எழுதி வைக்கிறதுக்கான ஏற்பாடு எங்கேயும் செஞ்சான் அல்லாஹ். இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால் அவர்கள் பல விதங்கள் கனவு மூலமோ உள்ளத்தில் உதிக்க செய்தோ ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு ஒரு மெசேஜை அவனுக்கே உரிய தன்மையை கொண்டு அனுப்பி வைக்கிறான். அந்த செய்தியும் தருவதற்கு அவர் வர்றதுனாலதான் முகமது அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற இடத்துல வர்றாரு. அதனால குர்ஆன் மட்டும் போதுங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. அப்படி குர்ஆனிலே கிடையாது, குர்ஆனே அப்படி சொல்லவே இல்லை. குர்ஆன் இப்படி சொல்லக்கூடியவர்களை காஃபிர் டிக்ளேர் பண்ணுது. ரசூல் அல்லாஹ்வை நான் வேறுபடுத்தி பார்ப்பேன், அல்லாஹ் சொன்னா சொல்லு கேட்கிறேன், ஹதீஸ்ல சொன்னா கேட்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இவங்க எல்லாம் காபிர்கள் என்று நிறைய எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து குர்ஆனை ஃபாலோ பண்ணுவது போலவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லு செயல், வஹீல உள்ள சொல்லு, வஹீல உள்ள செயல், அங்கீகாரம், இதுகளை எல்லாம் நம்ம பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதுவும் வஹீ.
அப்ப இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும் என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் மட்டும் அர்த்தம் கிடையாது. இஸ்லாத்தின் ஆதாரம் என்னவென்று சொன்னால் வஹி. வஹி என்றால் குர்ஆனும், குர்ஆன் அல்லாத வகையில் தன்னுடைய தூதருக்கு மாத்திரம் அல்ல அறிவித்து கொடுப்பானே அதுவும். உங்களுக்கு எனக்கெல்லாம் வராது. அது அவற்றை குர்ஆனும் அவர் வழியாகத்தான் வரும், வேற செய்திகளும் அவர் வழியாகத்தான் வரும், தூதர் வழியாகத்தான் நல்லா என்ன செய்வான் தருவான். இப்படி நம்ம நம்ப வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இது ஒரு இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி என்பதுல தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டோம். இப்ப இந்த இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி என்பதற்கு மாற்றமாக என்னென்ன மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் நம்மள்ட்ட இருக்குது பேசிக்க விளங்கிட்டோம். இந்த நாளுடைய உரையில் என்ன விளங்கியிருக்கும் என்றால், இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரன், அல்லாஹ் சொல்றதான் கேட்கணும், எவனுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அப்படி இந்த எல்லாம் விளங்கிட்டோம். இப்ப நம்ம அடுத்து என்ன விளங்கணும்? இப்படி விளங்கி இருக்கிற ஒரு மார்க்கத்துல நம்ம அப்படி நடக்கிறோமா? நம்ம சமுதாய மக்கள் அப்படி நடக்கிறார்களா என்றால் இல்லை. பலவிதமான சித்தாந்தங்களை என்ன செய்யறாங்க? வஹி இல்லாத விஷயங்களை பின்பற்றுவதற்கு ஆதாரமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல என்னென்னவெல்லாம் காட்டுறார்கள் கேட்டா, ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க, அதாவது அல்லாஹ் ரசூலை பின்பற்ற மாதிரியே சஹாபாக்களை நம்ம பின்பற்ற அவசியம் அப்படிங்கிறாங்க. ஒரு வாதம் வைக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்கு. சஹாபாக்கள் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள். தோழர்கள் சொன்னா பெரிய நெருங்கிய தோழர்கள் என்ற அர்த்தம் கூட கிடையாது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்த்தா அவர் சஹாபி. முஸ்லிமான நிலையில் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்த்தாரே ஏன்னா அவர் யாரு? சஹாபி. அவர் இஸ்லாமாக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சஹாபாக்கள் என்று அத்தனை பேரும் டெஃபினேஷன் தர்றாங்க, விளக்கணும். அந்த இலக்கணப்படி பார்த்தா சஹாபாக்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்ம பின்பற்ற வேண்டும், சஹாபாக்கள் சொன்ன எல்லாமே ஆதாரமான எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபித்தோழர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டு வருகிறார்கள். பச்சை எழுதவும் செய்கிறார்கள். குர்ஆனில் உள்ளதை நம்ம கேட்க வேண்டும், ஹதீஸில் உள்ளதை கேட்க வேண்டும். அதே போல அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு விளக்கமாக சஹாபாக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அது எல்லாத்தையும் நம்ம கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய ஆதாரங்கள். என்ன ஆதாரம் பாருங்க? அதுக்கு ஆதாரம் சஹாபாக்கள் சொல்வதெல்லாம் கேட்க கூடாதுங்கிறது நான் கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? வஹி மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரம். இத்தனை நாளாக தான் சொல்லியிருக்கிறோம். சஹாபாக்கள் வஹி வருமா? அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த டாபிக்லாம் கிடையாது. இப்ப வஹி வருமா வராதா டாபிக். சஹாபி தியாகம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே, அதுக்கெல்லாம் மாற்று கருத்துல கிடையாது. பண்ணல சொல்றோம். சஹாபாக்கள் ஒரு தியாகம் பண்ணல, மார்க்கத்துக்கு கொண்டு போய் பண்ணலன்னு சொல்றோம். எங்களை விட மட்டமானவங்க சொல்றோம். சஹாபாக்கள் எல்லா வகையிலும் உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, அதெல்லாம் வேற. மேற்று என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடம் இருந்து அவருக்கு செய்தி வருமா? அபூபக்கர் சித்திக் கூட வஹி வருமா? வராது. அல்லாஹ்விடமிருந்து வஹி வரவில்லை என்று சொன்னால் அவர் சொல்வதெல்லாம் அவருடைய கருத்தாக தானே இருக்கும். அவருடைய கருத்தாக இருந்தாலும் எப்படி எடுத்துக்கொள்வத? அப்ப வஹி இல்லாம அவருடைய கருத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் வைப்பதாக தானே அர்த்தம். இந்த சட்டம் வகுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அவர் ஒன்னு சொல்றாரு செய்யுங்கிறாரு, ஒரு சஹாபி சொன்னதாக உங்களுக்கு கிடைக்கிறது. அது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம ஏத்துக்கிற தேவையில்லைன்னு முடிவுக்கு வரணும். அவர் சொல்ல நீங்க கேட்டீர்களே ஆனால் வஹி வந்து சொல்லிட்டு சொல்லுங்க. நாங்க இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சில விஷயங்கள் வஹியோட செஞ்சாங்க, சில விஷயங்கள் வஹி இல்லாம செஞ்சாங்கன்னு காட்டணுமா இல்லையா? அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை மனிதர் என்ற முறையில் செஞ்சதெல்லாம் வஹி இல்லைங்கிறோம், அதை ஃபாலோ பண்ண தேவையில்லைங்கிறோம். இப்படி சொல்றதுனால ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைச்சிடணும் அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூலை வஹியில பின்பற்றுங்க, வஹி இல்லாட்டி விட்டுருங்கிறவன் இதனால ரசூலுடைய கண்ணியம் குறைவா? அதே மாதிரி சஹாபிகளுக்கு சஹாபாக்களை மதிங்க, அவங்க பேரை கட்ட ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க. அவங்க தான் இந்த மார்க்கத்தை கொண்டா சேர்த்தார்கள், அடி உதைக்கு ஆளானார்கள், எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் பட்டு இந்த மார்க்கத்தை கட்டி காப்பாற்றினார்கள், அதெல்லாம் சொல்லுங்க. பயான்ல சொல்லி யார் தப்பு கிடையாது, நன்றியோட நினைவு கூறுங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. இதெல்லாம் யாரு மார்க்கு? நாங்கள் தானே செய்யறோம். அதெல்லாம் மேற்று என்ன? அவங்க சொல்வது மார்க்கம் ஆகுமா? மார்க்கம் ஆகும் என்றால் அப்ப வஹி வருமா? வஹி தானே ஆதாரம். வஹியை தவிர ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல, வஹியை தவிர இதை பின்பற்றக்கூடாது ஆயிடுச்சுல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த பெர்மிஷன் எல்லாம் கொடுக்கலையே. ஏன்ட்டு வரும் செய்தி நான் தான் கேட்கணும் அப்படிதான் நல்லா அனுப்பி வைக்கிறான். இந்த அடிப்படையில் நம்ம சஹாபாக்கள் சொன்னாலும் கேட்காதீங்கன்னு சொன்னா சஹாபாக்களை திட்டுறாங்க. அதுக்கு ஆதாரம் என்ன? ஆதாரம் லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். இவங்க திட்டுறாங்க. ஏன்னா சஹாபாக்கள் சொல்றத கேட்க தேவையில்லைன்னு திட்டுறதா? அவளியான்னு நீங்க வழங்க வேண்டியதில்லைங்கிறோம், திட்டுறதா? இமாம்கள்னு சொல்ற அவர் சொல்லி நம்ம கேட்கணும், திட்டுறதா? திட்டுன்னு என்ன அர்த்தம்? என்ன திட்டோம்? சஹாபாக்கள் அவங்க நல்லவங்களா இருந்துட்டு போறாங்கப்பா, மனிதர்கள் முன்னிலை முன்ன சொல்லியிருப்பாங்க. வஹியோட உள்ளதா இருந்தால் அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி நமக்கு சொல்வார்கள்.
ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள். அப்படி சொன்னா கேட்கத்தானே செய்யறோம். சஹாபாக்களை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நம்ம அது மறுப்போமா? அது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டா ஏத்துக்கிறதா செய்யறோம். அல்லாஹ் சொன்னதாகவும் சொல்லாம ரசூல் சொன்னதாகவும் சொல்லாம அவங்களா ஒன்னை சொன்னார்களே ஆனால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? அவங்களா சொல்வதை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அவங்கள ரசூல் இடத்தில் நீங்க வைக்கிறீங்களே. அப்ப நிறைய ரசூலா, முகமது ரசூல்லான்னு சொல்றீங்க, அப்புறம் அபூபக்கர் ரசூல்லா, உமர் ரசூல்லா, உஸ்மான் ரசூல்லான்னு சொல்ல போறீங்களா? அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதர்மார்களா? மேற்று என்ன? அல்லாஹ்விடமிருந்து மெசேஜ் வருமா வராதா? வரும்னா ஏத்துக்க, அவருக்கு தான் வரும், முகமதுக்கு தான் வரும். மற்றவங்க வரவிட்டு அவங்க செஞ்ச நல்ல கருத்தா இருந்தா அதுக்குரிய கூலி அல்லாஹ்ட்ட அடைஞ்சிட்டு போறாங்க. நாம போய் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்கிறோம். இதுக்கு என்ன மறுப்பு கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் சஹாபாக்களை ஏசாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபன், உஹது மலை அளவுக்கு உங்களில் ஒருவர் தங்கத்தை செலவு செய்வாரே ஆனால் மா பலக முத்தஹதிஹிம், அவர்கள கையளவு செஞ்சார சஹாபாக்கள் அதுக்கு ஈடாகாது. நீங்க உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என் தோழர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்தார்களே அதுக்கு நிகராக ஆகாது. அந்த கஷ்டம், அந்த ஈமான், அந்த நம்பிக்கை, அந்த உறுதி, அந்த தியாகம், இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அளவு மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டான். இவர் என்ன மாதிரியான எண்ணத்தில் கொடுக்கிறார் என்று செய்யலாம் எல்லாம் பார்க்கிறான். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள், பார்த்தீர்களாமாங்க. ஆமாப்பா, இதை யார் மறுத்தா? இப்ப நானும் தான் சொல்றேன், இப்ப ஓப்பனாக சொல்றோம். நாங்கள் ஒரு மலை அளவுக்கு செலவு செய்தாலும் சஹாபாக்கள் கையளவு செய்து அடைய மாட்டார்கள், 100% நம்புகிறோம். எங்க திட்டோம்? அப்படிப்பட்ட சிறந்தவர்கள் தான். மேற்று என்ன? அவங்க சொல்றது மார்க்கம் ஆகுமா? அவங்க செஞ்ச அவங்களுடைய தொழுகை எங்க தொழுகை ஒண்ணும் கிடையாது. அவங்க அளவுக்கு இஹ்லாஸா ஈடுபாடா நம்ம தொழுவோம்னு சொல்ல முடியாது. அவங்க அளவுக்கு அந்த கஷ்டம் நமக்கு வந்திருக்குமே, எத்தனை பேர் இஸ்லாத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சஹாபாக்கள் பட்ட அந்த கஷ்டம், ஊடுவா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விரட்டி விட்டானே, சொத்து சுகம் வீடு வாசல்லாம் அந்த நேரத்தில் நின்று தாக்கு பிடிச்சாங்களே, அப்ப நம்ம இருந்திருப்போமா? முடியாது. அந்த உயர்வை யார் மறுத்தா? சஹாபாக்களுடைய இந்த உயர்வு சிறப்பை எல்லாம் யாராவது மறுக்கவா செய்யறோம்? மேற்று என்ன? ஒரே விஷயம் தான், அவர்களை ஏன் பின்பற்ற வேண்டும்? பின்பற்றினால் வஹி வருதுன்னு அர்த்தமாவது, பின்பற்றினால் ரசூல் இடத்துல வைக்கிறதாவது. அல்ல வஹி வராமல் அவர் சொல்வதை கேட்பீர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறீங்களே, இதை செய்யாதன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தானே இருக்கிறது. ரசூலை வஹி இல்லாம சும்மால கண்டிச்சு விட்டானே. சில விஷயங்களை வஹி இல்லாம ரசூலை சொல்லும் பொழுது எப்படி நீ சொல்லலாம்? எப்படி நீ ஹராமாக்குற? மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி தேனை எப்படி ஹராமாக்குறது நல்லா கேட்டானே. அந்த பவரை ரசூலுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறான் என்று சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக வேண்டி சஹாபாக்கள் சொல்ல கேட்கணும்? இது ஒரு இந்த வாதத்தை வைத்துக் கொண்டு மக்கள்கிட்ட குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரமா? அடுத்து என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, அல்லாஹ் பி அஸ்ஹாபி, என் தோழர்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவங்கள இழிவு செய்து விடாதீர்கள், அவங்கள கோவிக்க செய்து விடாதீர்கள். அவங்கள கோவிக்க செய்தால் என்னை கோவித்ததாக விடும், இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்கு, 3797 ஹதீஸ். இதுல யார் அவங்கள யார் கோவிக்க செஞ்சா? அவங்கள யார் வேதனைப்படுத்தினா? அவங்க சந்தோஷமா விடுவாங்க. சஹாபாக்கள் இப்ப வாழ்ந்தாங்கன்னு வைங்க, நீங்க சொல்றா கேட்க மாட்டோம், அல்லாஹ் சொன்னது கரெக்டுமாங்க. சஹாபி இன்னைக்கு இருந்தாருன்னு சொன்னா இந்த கருத்தை கேட்டாரே ஆனால் எப்படி நீ என்னை வேதனைப்படுத்தினாய் அப்படி கேட்பாரா? சரியான மார்க்கத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாரா? அப்ப சஹாபியை வேதனைப்படுத்துறதுன்னா அவரை தனியை திட்டுறது ஓடுறது அந்த மாதிரியான ஷியாக்கள் செஞ்சாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொன்னாதான் திட்டுறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலிதான் நபியா வரணும், ஏமாத்தி அபூபக்கர் நபி ஆயிட்டார்னு சொன்னாங்க. இது சொல்லு, இது ஷியாக்காரன் சொன்னா, அதெல்லாம் நாங்க சரின்னா சொல்றோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை திட்டக்கூடாது என்பதோ வேதனை செய்யக்கூடாது என்பதோ மாற்று கருத்து இல்ல. இது வேதனை செய்யல வருமா? அவங்க சொல்ல கேட்காதுன்னு சொன்னா அவர் சந்தோஷம் தானே படுவாரு. அந்த சஹாபி இன்றைக்கு வாழ்ந்தாருன்னு என்ன செய்வாரு? கரெக்டான முறையில் இந்த மார்க்கத்தை புரிஞ்சிருக்கிறாங்களேன்னு தானே சந்தோஷப்படுவாரு. இதுக்கே வேதனை படுறாரு? எப்படி ஏன் சொல்லி கேட்க மாட்டேன் புண்பட்டுவார் அவரு. அப்படிதான் சொல்ல அவர் ஒரு ஊராகிட்டு போனாங்களா சஹாபாக்களை? இது ஒரு ஆதாரம் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு புகாரில ஒரு ஹதீஸ் வருது, 6695, 2651, 3650, 6428 இன்னும் பல இடங்கள்ல வருது. அது என்ன வருதுன்னு கேட்டா, ஹைருக்கும் கர்னி, உங்களில் சிறந்தவர்கள் என் காலத்தவர்கள். உங்களில் சிறந்தவங்க யாரு? என் காலத்தில் வாழக்கூடியவர்கள். சும்மல்லதீன யலூனஹும், அடுத்து சிறந்தவர்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலத்தவர்கள்.
சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கடுத்து சிறந்தவர்கள், அதுக்கடுத்த காலத்தில் உள்ளவர்கள் வருது. பார்த்தீர்களா, அவங்க தான் சிறந்தவர்கள். அதனால சிறந்த யாரு மறுத்தா? நம்ம ஏதாவது போட்டி ஹரிச போட்டு சமுதாயத்தில் சிறந்தவர் யார் தெரியுமா? இந்த காலத்தில் வாழ்ந்தவர் சொன்னோமா? நாங்கள் தான் சொல்றோம் சிறந்தவர்கள். அவர்தான் காலத்தில், அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க சிறந்தவங்க யார் இல்லைன்னா? ரசூலை பார்த்தார்கள், வகி வர்றதை பார்த்தார்கள், ரசூல் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்த்தார்கள், நேரடியாக உயிர் தியாகம் செய்யக்கூடிய ரசூலோடு சேர்ந்து போர்க்காலங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை பெற்றார்கள், தியாகம் செய்கிற வாய்ப்பை எல்லாம் பெற்றார்கள். அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை. கண்டிப்பா சிறந்தவர்கள் தான். யாரு சிறந்தவர் இல்லைன்றது? அவங்க சிறந்தவர் என்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி வகி வருதுன்னு ஏத்துக்கணுமா? அவங்க சொல்வதெல்லாம் மார்க்கமாவும், அதான மேட்ரு. பேச்சு என்ன? அவங்க சொல்வதெல்லாம் மார்க்கமாகுமா ஆவாதாங்கிறது பேச்சு, மார்க்கம் ஆகாது. அவங்க சிறந்தவர்கள் தான், சந்தேகமே கிடையாது. காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலத்தை விட அந்த காலத்துல குற்றங்கள் கம்மியா இருந்துச்சு. அதுக்கடுத்த காலத்தில் இன்னும் கொஞ்சம் லேசா கூடுனுச்சு. இப்படியே கூடி கூடி நீ ஜாஸ்தியான செய்வே, அதிகமான குற்றங்கள் பெருகி போயிடுச்சு. ஒட்டுமொத்த சமுதாயம்ங்கிற கணக்கில் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல 99 நல்லவங்க இருந்தாங்க, 95 நல்லவங்க இருந்தாங்க. இப்ப 95 கெட்டவன் 5 பேரும் நல்லவன் தேடுறான். இப்படியான ஒரு விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க சிறந்தவர்கள் என்று சொல்லி. அந்த மாதிரியான சிறப்பை நம்ம மறுக்கவா செய்யறோம்? கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிறோம். சஹாபாக்கள்ல அதிகமான பேர் நல்லவர்களா இருந்தாங்க. 1-2 பேர் தப்பு செஞ்சாலும் எண்ணிக்கையில் குறைந்த அளவில் இருந்தார்கள் வகையில நம்ம அதை குறைத்து மதிப்பிடுறோமா? குறைத்து மதிப்பிடல. இதெல்லாம் ஒரு ஆதாரம் கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, சஹாபாக்கள் அல்லாஹ் புகழ்ந்திருக்கிறான், புகழ்ந்துதான் இருக்கிறான். சரி, அல்லாஹ் புகழ் தான் குர்ஆனை ஏத்துக்கணும்னு சொல்லக்கூடிய நாம அல்லாஹ் புகழ் தான் மறுத்துவோமா? அல்லாஹ் புகழ் தான். ஆமா, நாங்க எது புகழ்ந்துட்டு போறோம்? அதனால என்ன புகழ்றான்? அவர் என்ன சொன்னாலும் கேளுன்னு புகழ்ந்திருக்கிறானா? என்ன புகழ்ந்திருக்கிறான் இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, ஃபல்லதீன ஆமனூ பிஹி, இந்த முஹம்மதோடு இருக்கிறார்களே, அத ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்களை பற்றி சொல்றான். ஃபல்லதீன ஆமனூ பிஹி, யார் அவரை நம்பிக்கை கொண்டார்களோ, வ அஸ்ஸரூஹு, அவரை கண்ணியப்படுத்தினார்களோ, வ நஸரூஹு, அவருக்கு உதவி செய்தார். நீங்களாம் செய்ய முடியல, ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தா தான் உதவி செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து உதவி செய்தார்களே, அதெல்லாம் செய்தார்களே. ஒத்தபவும் நூறல்லதி உன்சிலமாகு, அவரோடு அருளப்பட்ட அந்த நூரை, ஒளியை, பிரகாசத்தை பின்பற்றினார்களே, இவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அல்லாஹ் சொல்றான். நாமளும் தான் சொல்றோம், இல்லைன்னா சொல்றோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து பக்கபலமா இருந்து உதவி செய்தார்களே, கண்டிப்பா அவங்களுக்கு என்ன செய்யுது? அதற்கான கூலி அல்லாஹ் கொடுப்பான். வெற்றி பெற்ற மக்கள் தான், தோல்வி அடைஞ்சவங்க சொல்றோமா? இது மாதிரி அவங்க காட்டின சஹாபாக்கள் சொல்வதை மார்க்கமாக்கணும் என்பதற்கு அப்படி ஒரு ஹதீஸை காட்ட முடியல. எப்படி ஹதீஸ்? அப்படி ஒரு வசனம், சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களுக்கு நான் மார்க்கத்தை சொல்லுவேன், அவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குங்கிற மாதிரி ஒன்னையும் காட்ட முடியல. இந்த இத்தனை நாள் சொன்னது பூராம எதிராக தான் இருக்குது. ரசூலுக்கே ஏற்றுக்கொள்வதா என்பதுல சண்டை போட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல. இவங்க என்னடா கேட்டா, சஹாபாக்கள் சொன்னால் மார்க்கமாயிரு என்கிற அளவுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் இறங்கி போயிட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது 787 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 9:100 வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு வஅஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம். சஹாபாக்கள் நல்லா புகழ்றான். எப்படி புகழ்றான்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிரான மக்காவாசிகளில் இருந்தும், அன்சார் என்றால் மதீனாவாசிகள், அவர்களில் இருந்தும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே அந்த மக்களுக்கும், வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சான், அழகான முறையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களே அடுத்த ஜெனரேஷன், அவர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தல் அன்ஹார், அதன் அருகிலே நீர் ஓடுமா, ஆறுகள் ஓடுமே, அந்த மாதிரியான சோலைகளை அவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா அபதா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று 9:100 சொல்றான். சஹாபாக்களுக்கும், ஆரம்ப சஹாபாக்கள், பிந்தின சஹாபாக்கள், முஹஜிரத் செஞ்சவங்க, நுஸ்ரத் உதவி செய்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருக்கான்னு சொல்றான். இது யாரா மறுக்கிறோமா? சஹாபாக்களை பின்பற்றாதீங்கன்னு சொன்னா எல்லாம் மறுத்ததாயிருமா? சஹாபாக்களை மதிக்கிறோம், இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு சொல்றோம். இப்படிதான் நல்லா அவங்களுக்கு தர்ஜாவை கொடுத்துருக்கான். இந்த மாதிரி தியாகம் பண்ணி லேசாக்கிடுவானா? இருக்கிற வீட்டில் பாதி பாதியை கொடுக்குறாரு. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்ததுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டில் பாதியாக்கி அன்சாருங்கிறவர் என்ன செய்யறாரு? பாதி அவருக்கு கொடுத்து பாதி அவர் எடுத்துக்கிறாரு. 2 போர்வை இருந்தா ஒரு போர்வை அவருக்கு, ஒரு போர்வை இவருக்கு. இதெல்லாம் சின்ன விஷயமா? நம்ம செய்ய முடியுமா? அது மாதிரிலாம் அந்த தியாகம், அந்த அர்ப்பணிப்புக்கு அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நம்ம நம்புகிறோம். கண்டிப்பா அவர்கள் அதுக்கு தகுந்தவர்களாக இருந்தார்கள்.
மேற்று என்ன? இது அவங்களை பின்பற்றணுமா? அவங்களுக்கு வஹி வருமா? அவங்க சொல்வதெல்லாம் மார்க்கம் ஆகுமா? அப்ப ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் 1000 விதமா சொன்னா 1000 மார்க்கமாய் போயிருமே. எல்லா சஹாபாக்கள் ஏகமானது ஒரே மாதிரியா சொல்லியிருப்பாங்களா? ஒன்னு அபூபக்கர் ஒரு மாதிரியா சொல்லுவாரு, உமர் ஒரு மாதிரியா சொல்லுவாரு, உஸ்மான் ஒரு மாதிரியா சொல்லுவாரு. அப்ப எதை கேட்கறது? அந்த மாதிரியான நிறைய பேர் மார்க்கம் ஒரு மார்க்கமா இருக்கணும். தீன் ஒரு சபீல் தான். ரசூல் நடக்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூலுல்லாஹ் பார்த்து, குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என் ஒரே வழி. பல பேரை இப்ப ஃபாலோ பண்ணீங்களா? ஒரு வழி கிடையாது. ஒரு வழி எப்ப இருக்கு? அந்த ஒரு தலைவர் கீழே போனா அந்த ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தர தலைவர் வழியில் போனா மட்டும்தான் ஒரு வழி. பல பேருடைய வழியை பின்பற்றினால் அது பல வழி, அது ஒரு வழியா இருக்காது. அந்த அடிப்படையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது இதுல இந்த சிறப்புகளை எல்லாம் எடுத்து பயான் பண்ணுவாங்க. சஹாபாக்களை பின்பற்றணும்னு பயான் பண்ண ஆரம்பிச்சுட்டு பின்பற்றுங்கிற ஒரு ஆதம் வராது. இதுதான் அவர் எப்படி சிறந்தவர்கள், எப்படி தியாகம் பண்ணவர்கள், எப்படி அல்லாஹ் இந்த மாதிரி வைத்திருக்கிறான், இந்த மாதிரியே பேசிக் கொண்டிருப்பார்கள். அதை நாமளும் தான் ஏற்றுக் கொடுக்கிறோம். இது நமக்கு மறுப்புலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ன செய்யறோம்? மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய தயாரா இருக்கும், பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி 9:108 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லாத்த கும்பி அபதா, ஒரு கெட்ட ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கி ரசூலுல்லாஹை சதி திட்டம் பண்ணி கொலை செய்ய திட்டம் போட்டார்கள் யூதர்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்றான், லாத்த கும்பி அபதா, அந்த பள்ளிக்கு நீ ஒரு காலம் போவாத. லா மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின், ஆரம்ப காலம் முதலே தக்வா அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் இருக்கிறது, அதுதான் அஹக்கன் தக்கும ஃபீஹி, நீ போய் தொழுவதற்கு தகுதியான பள்ளி. ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்புன யத்தஹரு, தூய்மையை விரும்பக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த பகுதியில் குபா என்ற பகுதியில் வாழ்ந்த மக்களை பற்றி, அந்த பள்ளிவாசலை பற்றி, அந்த சமுதாயத்தை பற்றி எல்லாம் புகழ்ந்து பேசுகிறான். நாமளும் தான் புகழ்ந்து பேசுகிறோம். அந்த மக்கள் தக்வா அடிப்படையில் துவக்க காலத்திலேயே கஷ்டப்பட்டு இந்த பள்ளியை கட்டினாங்களே, அதெல்லாம் சின்ன விஷயமா? அதெல்லாம் இதுக்கு பின்பற்றுவதற்கு என்ன இருக்கு? அதான் இது பின்பற்றுவது எப்படி ஆதாரமாகும்? இதுதான் கேள்வி. இது எல்லாம் எடுத்து சொல்வார்கள். அதே மாதிரி 9:117 வரும். இதெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றணும் தலைப்புல சில அறிஞர்கள் ஆற்றிய உரையில சொல்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். என்னடா பின்பற்றுவது, என்னடா ஆதாரம் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா இதைத்தான் சொல்றாங்க. பின்பற்றணும், சஹாபாக்களையும் பின்பற்றணும். ஒண்ணுமே பின்பற்ற பேற்ற இல்ல. பின்பற்றுவதற்கு ஆதாரம் சொன்னா தான் எடுத்து உங்களை காட்டிட்டு இருக்கிறேன். பின்பற்ற கூடாது நிறைய ஆதாரம் வச்சிருக்க பின்னாடி வரும். பின்பற்றணும் என்று சொல்றவர்கள் என்னென்ன மாதிரி பலவீனமான வாதங்களை வைக்கிறார்கள் என்பதற்கு தான் சொல்றாங்க. அதே மாதிரி லக்கத் தாபல்லாஹ் வல நபி, அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான். ஒரு முஹாஜிரின ஒரு அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் மன்னித்து விட்டான். அவங்க எப்படிப்பட்டவர்கள்? அல்லது நத்தபாஹு பி சாத்தில் உஸ்ரா, கஷ்டமான காலத்தில் அவரை பின்பற்றியவர்கள். முஹாஜிர் அன்சார்கள்னா செழிப்பான காலத்தில் பின்பற்றினவங்க கிடையாது, சிரமமான காலத்தில் அவரை பின்பற்றினார்களே, அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லி 9:117 சொல்றோம். நாங்களும் மன்னித்து விட்டான்னு சொல்றோம். இதுல என்ன மேட்ரு? இது எங்களுக்கு என்ன மறுப்பு? இது எப்படி தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கும்? அல்லாஹ்வுல சொல்றான், அல்லாஹ் மன்னிச்சா சொன்னாம மன்னிச்சுட்டான், முடிஞ்ச விஷயம். மன்னிச்சுட்டான் என்று சொல்லும் போது பிழைகள் நிகழ்ந்ததுன்னு அர்த்தம். மன்னிச்சுட்டான்னு சொன்னான்னு அர்த்தம் பிழைகள்லாம் வரும், அவங்க தப்பு முடிவு இல்லையே, ஆனா மன்னிக்கப்பட்டவர்கள் அந்த தியாகத்துக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிச்சு விட்டுறான்னு எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? உமாலக்கும் அல்லாஹ் துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் பாதையில் ஏன் செலவழிக்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு பொதுவா கேட்கும் பொழுது, லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி, மக்கா வெற்றிக்கு முன்னால் செலவு செய்தாரே அவரும், ஓ காத்தல மக்கா வெற்றிக்கு முன்னால் யுத்தங்களில் பங்கெடுத்தாரே அவரும், உலாய்க்கு ஆலமு தரஜா, அவர்தான் தரஜா அல்ல உயர்ந்தவராக இருக்கிறார். மினல்லதீன அன்ஃபகு மின் பாது ஓ காத்தலு, அதற்கு பிறகு பொருளாதார செலவு செய்தவர்களை விட மக்கா வெற்றிக்கு முன்னாடி பலவீனம். இஸ்லாத்துக்கு உதவி செய்கிற பயப்படுறான் ஒருத்தனும். நம்ம மொத்தம் அழிஞ்சு போயிடுவார முகமது, அவர் சமுதாயமா நாசமா போயிருமோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான காலத்தில் அவரோட சேர்ந்து யுத்தம் செய்யறது, அவருக்கு நிதி உதவி அள்ளி கொடுக்கறது இருக்கு. அதுவும் இஸ்லாம் நல்லா வளர்ந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அள்ளி அள்ளி கொண்டாந்து கொட்டுறது ஒண்ணாகுமா? அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய தியாகத்தை எல்லாம் சிறப்பித்து என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். இது 57:10 இருக்கிறது. இது மாதிரி பல விஷயங்கள் 59:9 இருக்கிறது. இது எல்லாமே என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த பாராட்டு, குர்ஆன்ல சஹாபாக்களை பாராட்டி சொன்ன வசனங்கள் இவ்வளவுதான் இருக்கிறது. இதுகளை வைத்துக் கொண்டு சஹாபாக்கள் சிறந்தவர்கள் அப்படிமாங்க. சிறந்தவர்கள் தான், யாரும் மறுக்கவே இல்லையே. சமுதாயத்தில் கைருல் குருன்னு சொன்னாங்க, அதை மறுக்கிறோமா? சிறந்தவர்கள் தான். இதுல ஒண்ணுமே மறுப்புக்குரியதில்லை, சொன்ன எதுவுமே மறுப்புக்குரியதில்லை. ஆனா எதுவுமே சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு ஆதாரமாகவும் இல்லை. இதுல எந்த ஒரு வசனமுமே சஹாபாக்கள் சொல்வதெல்லாம் மார்க்கமாகும், அவங்க சிறந்தவங்கிற ஒரு விஷயம், சிறந்தவராக இருப்பதற்கும் அவர் சொல்வதெல்லாம் கேட்கறதுக்கும் ஆதாரமாகுமா?
நம்ம மக்களே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அப்பாய் மாதிரி இருப்பாரு, ரொம்ப தொழுவார், ரொம்ப நோம்பு வைப்பார், இல்ல நல்லவரா இருப்பாரு. அவர் சொல்றத கேட்க முடியுமா? அதனால அவர் நல்லவரா இருக்கிறது என்பது விஷயம் வேற, சொல்வதை கேட்கறது என்பது வேற. நான் தான் தொழுவுறேன் இல்ல, நான் நோம்புல வைக்கிறேன், சொல்ல கேளு அப்படின்னு ஒத்துக்குறீங்களா? அதே நீ தொழுவுறப்பா நான் ஒத்துக்கிறேன், நல்லவன் ஒத்துக்கிறேன். நோம்பு வைக்கிறியா, நல்லவன், ஒழுங்கான முறையில் அந்த நோம்பு இருக்குமே எல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்லவன் தான். அதுக்காக எல்லாம் செஞ்சுட்டு செய்யறாரு. எத்தனை ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், எத்தனை நோம்பு வச்சிருக்கிறேன், இவ்வளவு ஜக்காத்து கொடுத்துருக்கிறேன், நான் சொல்ல கேட்க மாட்டேன், அங்கதான் டேஞ்சர். அதோடு நிறுத்திக்கிறேன். எத்தனை தொழுது கேள்வி வைக்க, எத்தனை நோம்பு வச்சே வைக்க எல்லாம் கூலி தருவான். அதனால நான் சொல்றதை கேளு, அதான் ஆபத்து. அதனால நீங்க சொல்றதை நான் கேட்கணும். நீ நிறைய தொழுதுனால நீ சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நீ நிறைய நோம்பு வச்சதுனால உன் சொல்ல நான் ஏன் கேட்கணும்? நீ அல்லாஹ்வுக்கு தானே நோம்பு வச்ச, அந்த எஜமானுக்கு தானே வச்ச, அவன் சொல்லிட்டு கேட்கிறேன். இதுதான் மேட்ரு. அப்ப சிறந்தவராய் இருப்பது என்பது ஒரு காலத்திலையும் ஃபாலோ பண்ணுவதற்குரிய ஆதாரமா வரவே வராது. இது மாதிரியான ஆதாரங்களை காட்டிக்கொண்டு நபித்தோழர்களை பின்பற்றுங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நிற்காத ஒரு விஷயம். சில ஹதீஸ்கள் இருக்குது, பார்த்தா நபித்தோழர் பின்பற்ற மாதிரி கருத்துல இருக்கும். மேலோட்டமா பாத்தீங்கன்னு சொன்னா ஆமா பின்பற்ற சொல்ற மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ஹதீஸ்களும் இருக்கிறது. அதுல சில ஹதீஸ் பலவீனமா இருக்கிறது. சில ஹதீஸ் உள்ள நுழைஞ்சு பார்த்தா அந்த கருத்தை தராது, மேலோட்டமா பார்த்தா அந்த கருத்தை தர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரியான சில ஹதீஸ்களையும் வைத்து சஹாபாக்களையும் பின்பற்றணும். அது வஹீதான், சஹாபாக்கள் சொல்வது மார்க்கம் தான் சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரியான வாதங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நல்ல பார்ப்போம்.